கிறிஸ்துக்கு பின் 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் அராபிய தீபகற்பத்தில் மக்கா மாநகரில் ஆமினா அம்மையார் ஓர் அழகான ஆண் குழந்தையை பிரசவிக்கின்றார். முஹம்மத் என அக்குழந்தைக்கு பாட்டனார் அப்துல் முத்தலிப் பெயர் சூட்டுகின்றார். முஹம்மத் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே தந்தை அப்துல்லா மரணமடைந்திருந்தார். பண்டைய அராபிய முறைப்படி ஹலீமா அம்மையார் பாலூட்டுவதற்காக முஹம்மதை தத்தெடுக்கின்றார். முஹம்மதின் வருகைக்கு பின்னர் வறண்டு போன ஹலீமாவின் மேய்ப்பு நிலங்கள் பசுமை பெற்றன. ஆடுகளின் மடிகள் பாலினால் நிரம்பி வழிந்தன. ஹலீமாவின் வாழ்க்கை வசந்தமானது. பின்னர் மீண்டும் முஹம்மத் தாயார் ஆமினாவிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். முஹம்மதின் 6வது வயதில் தாயார் ஆமினா மரணமடைகின்றார். அனாதையான முஹம்மதை பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்கின்றார். முஹம்மதின் 8வது வயதில் பாட்டனாரும் மரணமடைகின்றார். தனது சிறிய தந்தையான அபூ தாலிபிடம் முஹம்மத் வளர்கின்றார். சிறு பராயத்தில் மக்கா வாசிகளின் ஆடுகளை கூலிக்கு மேய்த்து தானியங்களை பெற்று வந்தார் முஹம்மத். இதன் காரணமாக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் முஹம்மதுக்கு கிடைக்கவில்லை. வாலிப பருவத்தை அடைந்ததும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார். பின்னர் கதீஜா சீமாட்டியின் வியாபாரத்தை மேற்கொள்கின்றார். வியாபாரத்தில் உண்மை, நேர்மை என்பவற்றை கடைபிடிக்கின்றார். விதவையான கதீஜா அம்மையார் முஹம்மதின் நற்குணங்களைக் கண்டு வியந்து போகின்றார். கதீஜா அம்மையார் முஹம்மதை திருமணம் செய்து கொள்கின்றார். திருமணத்தின் போது கதீஜா அம்மையாரின் வயது 40, முஹம்மதின் வயதோ 25. இவர்களுக்கு காசிம், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அப்துல்லா என்று 6 குழந்தைகள். முஹம்மத் சிறுவராகவும் இளைஞராகவும் சமூகத்தில் நற்பெயரை பெற்றிருந்தார். உண்மை மற்றும் நம்பிக்கை மிக்கவராக திகழ்கின்றார். இதனால் முஹம்மதின் சமூகம் அவருக்கு அல் அமீன், அஸ்ஸாதிக் போன்ற உயரிய புனைப்பெயர்களை சூட்டுகின்றது. சிறுவர்களிடம் அன்பு காட்டுகின்றார். பெரியவர்களை மதிக்கின்றார். மக்களிடம் காணப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை வெறுக்கின்றார் முஹம்மத். மது, மாது, சூது என்பவற்றில் மக்கா வாசிகள் இன்பம் கண்ட போதும் முஹம்மத் அவற்றை புறக்கணிக்கின்றார். சிலை வணக்கத்தை முற்றாக நிராகரிக்கின்றார். மக்கா வாசிகளின் இத்தகைய செயற்பாடுகளினால் முஹம்மத் சிந்திக்கத் தொடங்குகின்றார். தனிமையை விரும்புகின்றார். நூர் மலையின் ஹிரா குகையில் தனிமையில் அமர்ந்து சிந்திக்கின்றார். முஹம்மதின் 40வது வயதில் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹீ அறிவிக்கின்றான். முஹம்மத் நபியாக அந்தஸ்து பெறுகின்றார். அல் குர்ஆனை இறைவன் முஹம்மது நபிக்கும் அவரது சமூகத்துக்கும் வேதமாக அருளுகின்றான். இறைவனின் இறுதி தூதர் முஹம்மத் நபியாவார்கள். அன்று முதல் தனது அழைப்புப் பணியை இரகசியமாக மேற்கொள்கின்றார்கள். பின்னர் முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தின் உதவியுடன்
அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்துகின்றார்கள். இதனால் பல சவால்களை சந்திக்கின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். இறைவன் ஒருவனே, அவனது தூதர் நானே என மக்களை ஓரிரை கொள்கையின்பால் அழைக்கின்றார். தனது நட்பண்புகளாலும் முன்மாதிரிகளாலும் சந்தித்த சவால்களை வெற்றுக்கொள்கின்றார். சிலை வணக்கமும் மூட நம்பிக்கைகளும் தகர்த்தெறியப்படுகின்றன. அழைப்பு பணியில் 4 திசைகளுக்கும் நபித்தோழர்கள் புறப்படுகின்றனர். ஏகத்துவ பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்படுகிறது. முஹம்மது நபி அவர்கள் ஹதீஜா சீமாட்டி அவர்களின் மறைவுக்குப் பின்னர் மற்றொரு விதவை பெண்ணான அன்னை சௌதா அவர்களை மணமுடிக்கின்றார். இவ்வாறு காலத்தின் தேவை கருதி 11 மனைவிமார்களை நபியவர்கள் திருமணம் செய்கின்றார்கள். ஏனையவர்கள் ஆயிஷா, ஹப்சா,